நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக்கத்துறை தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில முதலமைச்சராக பதவியேற்பிற்கான எல்லா ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நேற்று ஆளுநரை சந்தித்து எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற கடிதத்தை விஜய் உள்ளிட்ட தமிழக வெற்றிக்கத்துறை பொறுப்பாளர்கள் ஆளுநர்கிட்ட கொடுக்க, பெரும்பான்மையை நீங்கள் நிரூபித்தால்தான், பெரும்பான்மையை நீங்கள் காட்டினால்தான் நான் ஆட்சி அமைப்பை அழைப்பேன்னு சொல்லி ஆளுநர் சொன்னதாக செய்தியில் வந்தது. மீண்டும் அதே ஆளுநர் இன்றைக்கு விஜய் அவர்களை ஆட்சி அமைப்பதற்காக அழைத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆளுநர் வட்டாரத்திலிருந்து. இதற்கு இடையில தமிழக வெற்றிக்கத்துறை தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பிற்கு முன்பாகவே, பெரும்பான்மையை நிரூபிக்க முன்பாகவே இன்னொரு அணி உருவாகி அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க போறாங்க. தமிழக வெற்றிக்கத்துறை 108, காங்கிரஸ் ஒரு 5, ரெண்டும் சேர்த்தா 113 இடம் வருது. இன்னொரு 5 இடங்கள் தான் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது, தாவேக ஆட்சி அமைக்க தேவைப்படுது. ஆனா ஆப்பரண்டா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள்கிட்ட பெரும்பான்மை இருக்கு. இவங்கெல்லாம் ஒண்ணு சேர போறாங்க. திமுகவும் அதிமுகவும் 40 ஆண்டுகள் கழித்து ஒன்றிணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்க இருக்கிறாங்க என்கிற செய்தி நேற்று மாலை சரியா ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சது. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க போகுது. டோன்ட் டூ திஸ். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கு இது ஆபத்து. இது மட்டும் நடந்துடக்கூடாது. என்னடா இது நடந்துடக்கூடாது, அது நடந்துடக்கூடாது, தமிழ்நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, வரக்கூடிய செய்திகள் உண்மையா இருக்கக்கூடாது. எழுதுறது யாருன்னு பார்த்தா எல்லாமே ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள். அதாவது ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் எழுதினாருங்க, இது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு, இது நடந்துடக்கூடாது, டோன்ட் டூ திஸ், தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இப்படிலாம் பண்ணிடாதீங்க, இப்படி மொட்டை எழுதுறாங்க. யாருமே எழுதுறவங்க யாருமே திமுக தயவில் அதிமுக ஆட்சி அமைக்க போகுதுன்னு பேசுறாங்க, இல்ல திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, பெரும்பான்மை நிரூபிக்க போறாங்க, இப்படிலாம் சொல்லாம மொட்டையா டோன்ட் டூ திஸ், தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு ஆபத்து, எது நடக்கக்கூடாதுன்னு அது நடந்துருச்சு என்று ஊடகங்கள் எழுதுறாங்க. என்னடா அந்த செய்தியுடைய உண்மை தெரியும் பார்த்தா, இன்றைக்கு காலையில தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்ததாக செய்தி வந்துச்சு. என்னன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து முரணும் கிடையாது, பெரும் மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து அவர் ஆட்சி அமைக்க வேண்டும், அதுக்கு நாங்கள் எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டோம், 6 மாதங்கள் அவருக்கான வாய்ப்பை வழங்கி 6 மாதத்துக்கு பிறகுதான் இந்த ஆட்சி குறித்த விமர்சனங்களை நான் முன்வைப்போம் சொல்லி அவர் தெளிவா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த ஊடக வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது கான்ஸ்பிரசி தியரி எழுதலாம், கான்ஸ்பிரசி தியரிக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு டீம் பரப்புறாங்க, அதிமுகக்குள்ளே 2 அணியா உடைஞ்சிட்டாங்க. CV சண்முகம் தலைமையில ஒரு 15 பேர் தமிழக வெற்றிக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. 15 பேர் ஆதரவு கொடுத்தாலே இப்போ ஒரு 113 இருக்கு. இந்த 15 வந்துச்சுன்னா 128 ஆச்சு. தாவேக ஆட்சி அமைப்பது உறுதின்றாங்க. பெரும்பான்மை தத்துவத்தின் அடிப்படையில கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்கு. இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் 47 தொகுதிகளை, 47 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக வச்சிருக்கு. 47ல 32 பேர் வரணும். 32 பேர் வந்தா மட்டும்தான் கட்சித்தாவல் தடை சட்டம் பாயாது. 15 பேர் வந்தாங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும், அப்படி ஆட்சி அமைக்க முடியாது. 32 எம்எல்ஏக்கள் அதிமுக பிச்சு கொண்டு வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தால், இல்லை தமிழக வெற்றி கழகத்தோடையே இணைஞ்சிட்டா, இல்லை ஒரு குறிப்பிட்ட அமைச்சரவை பெற்றுக்கொண்டு, இல்லை துணை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டு தங்கள் ஆதரவை கொடுத்தால் தமிழக வெற்றி கழகம் தயக்கம் இல்லாமல் ஆட்சியை அமைச்சிட்டு போயிடலாம். இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் ஆளுநருடைய அழைப்பை ஏற்று அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய அமைச்சரவையும் அவர் 32 36 எத்தனை அமைச்சரவையும் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம், எல்லாம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் என்று பெரும்பான்மை நிரூபிக்க தமிழக சட்டசபை கூட்டப்படும். 234 எம்எல்ஏக்களும் உள்ள இருப்பாங்க. அங்க ஆளுநர் உங்க பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெரும்பான்மையில தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும், நான் பெரும்பான்மை நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் என்று இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆளுநருக்கு கொடுத்திருக்காரு. நேற்று கொடுத்த கடிதத்துல, நேற்றையே அந்த இழுபறி அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒரு சின்ன பிழை விட்டதாக சொல்லப்படுகிறது. என்னன்னா, பொதுவாக ஆளுநர்கள்ட்ட ஒரு கட்சி யார் பெரும்பான்மை எடுத்திருக்காங்களோ அவங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது கொடுக்கணும். 117 117 ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏ அதிகமாக இருந்தால் அவங்க பெரும்பான்மை,
117 ஒருத்தர் 117 கூட ரெண்டுமே அப்படிலாம் ஆட்சி அமைக்க முடியாது. ஒருத்தர் 118, இன்னொருத்தர் 116 இருக்கணும். இப்ப 118 இருக்கிற 118க்கு மேல இருக்கக்கூடியவங்க போய் எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் வந்து அலைங்கள்னு சொல்லலாம். அப்ப 118 எம்எல்ஏ என்று எழுதுவதற்கு பதிலாக 33 விழுக்காடு என்று தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஆளுநருக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. 33 விழுக்காடை வச்சுலாம் பண்ண முடியாது. எத்தனை எம்எல்ஏக்கள்? அப்போ 103 எம்எல்ஏக்கள் தான். 108 தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் வந்து 5. இதை ரெண்டுமே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப 113 எம்எல்ஏ வச்சு நான் எப்படி உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும்? நீங்க பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் உங்கள்கிட்ட இருப்பதாக சொல்லி கடிதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் கேரளாவை நோக்கி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இணைய வாயிலாக மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க பெரும்பான்மையை நிரூபிக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற இணைய வாயிலாக ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. திருப்பி இன்னைக்கு கவர்னர் மாளிகையை சந்திச்சு புஷி அவர்களும் விஜய் அவர்களும் போனதாக சொல்லப்படுகிறது. அங்க போய் நாங்க பெரும்பான்மையை நிரூபிக்க தயாரா இருக்கிறோம், 118 எம்எல்ஏக்களை நிரூபிக்க தயாரா இருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கடிதத்தை கொடுத்திருக்காங்க. அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி அமைக்க கவர்னர் அவர்கள் அழைச்சிருக்காங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, பெரும்பான்மை மக்களால தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. 108 எம்எல்ஏக்கள், 33 விழுக்காடு, 1,70,00,000 வாக்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த பக்கம் திமுக 59 தொகுதிகள், கூட்டணியோட 75 தொகுதிகள். அந்த பக்கம் அதிமுக 47 தொகுதிகள் வச்சிருக்காங்க. அப்ப 108 தாவேக்கட்ட இருக்கு. திமுக அடுத்தபடியாக 59 வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக அதிமுக 40 வச்சிருக்காங்க. அப்போ பெரும்பான்மையான மக்கள், நல்லதோ கெட்டதோ, நம்ம கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறோம். தாவேக்க ஆட்சி வந்து அவங்க வந்து மீண்டும் திமுக போலவோ இல்லை மீண்டும் அதிமுக போலவோ மீண்டும் வந்து அவர்கள் எதெல்லாம் சரியில்லை, எதெல்லாம் வந்து தப்பா இருக்கு, இதையெல்லாம் மாத்துவேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யலைன்னா நம்ம கேள்வி எழுப்பணும். கடுமையான விமர்சனங்களை மக்கள் பக்கம் நின்று வைக்கணும். ஆனா மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க. பெரும்பான்மை மக்கள் வாக்கு செலுத்தி விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஒருவேளை நிரூபிக்கல அப்படின்னா தான் அடுத்த கட்ட அரசியலையே நம்ம வந்து பேச முடியும். தமிழ்நாட்டு அரசியல் களம் பரபரப்புக்கு ஆரம்பிச்சிருக்குது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுக்காக விஜய் முதலமைச்சர் ஆகி அவர் பதவியேற்று அவர் சட்டமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்றாருல, அப்ப அதுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டியதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. தேர்தல் ஆணையம் அது கொடுத்திருக்குது, அந்த முறையை கொடுத்திருக்குது, ஜனநாயகம் கொடுத்திருக்கு. நீங்க 108 வச்சிருந்தாரு, இப்ப 113 மாறி இருக்கு. இன்னொரு 5 பேர் அவருக்கு வருவாருன்னு அவர் நம்புறாரு. அந்த 5 பேர் கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். யாரோ ஒருத்தர். நீங்க வந்து விஜய் வந்து நேத்துல இருந்து கடுமையான விமர்சனம். இதை நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வச்ச போது நம்ம எல்லாத்தையும் கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, விஜய் கேள்வி கேட்டா விஜய் மட்டுமே கேள்வி கேட்குறீங்க, விஜய் மட்டுமே விமர்சிக்கிறீங்க, விஜய் கூட ஏன் சீமான் சேரல அப்படிலாம் விமர்சனம் பண்ணவங்க நேற்று காங்கிரஸ் விஜயோட சேர்ந்த உடனே திரும்பி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். அது வேற. ஆனா இப்போ வந்தாச்சு, அதிகாரத்தை நோக்கி வந்தாச்சு, 108 எம்எல்ஏ எடுத்தாச்சு, காங்கிரஸும் உள்ள சேர்ந்துருச்சு. அவர் ஆட்சி அமைக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். முதலமைச்சராகி அவர் ஒருவேளை ஃப்ளோ டெஸ்ட்ல தோற்கிறாருன்னா அடுத்த கட்டம். ஒருவேளை ஜெயிச்சிடாரு, 118 எம்எல்ஏக்கள் அவர் வந்து நிரூபிச்சிடாருங்க, அவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னா முதலமைச்சராகி அவர் எப்படி ஆட்சி பண்றாரு, ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டலாம், ஆட்சியில் கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆட்சி இப்படி பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி நின்றுதான் மோதன்மை ஒழிய அந்த மோதனால தோத்து கீழே கூட விழுந்துடலாம், மோதனால தோல்வி விட்டுட்டு போயிடலாம், மோதனால அழிஞ்சு கூட போகலாம். ஆனா மோதணும், நேர்மையா மோதணும், உண்மையா மோதணும், முதுகுக்கு பின்னாடி நின்று மோதவே கூடாது. ஒருவேளை தமிழக இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னு எல்லாரும் கருத்து கணிப்பு நடத்துறாங்க, எல்லாரும் வந்து பேசுறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் பேசி வந்துட்டாங்க. இப்போ அடுத்தப்பட்டமாக பிசி காட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே உடன்பட்டு வரலன்றாங்க. தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம், தமிழ்நாடுடைய ஜனநாயகம் தான் முக்கியம் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக சொல்றாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் வைத்த அந்த முழக்கம் இன்றைக்கு வந்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விசிகாவுடைய பொறுப்பாளரும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ விசிகா கிட்டத்தட்ட பலம் கணிஞ்சிருக்குன்னு பார்க்க முடியுது. கம்யூனிஸ்டுகள் வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அழைத்தால் கம்யூனிஸ்டுகள் வர தயாரிக்காங்க. காங்கிரஸும் அதற்கான வேலைகளை ஈடுபடுறோம். என்டிஏ கூட்டணியில் யாரையுமே கூப்பிடாதீங்க, நாங்களே மொத்தமாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னதன் அடிப்படையில் விஜய் அவர்களும் காங்கிரஸை நம்பி தான் இந்த காங்கிரஸை முதல்ல அழைச்சிருக்காரு. ஒரு காங்கிரஸ் வராம இருந்திருந்தால் அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, ஏன் அதிமுக கூட ஆதரவு கொடுக்க தயாராக இருந்தா கூட சொல்றாங்க. உள்ள காங்கிரஸ் போகாம இருந்திருக்கும் அப்படின்னா அதிமுக வந்து
மொத்தமாகவே ஆதரவு கொடுத்து ஏதோ ஒரு குதிரை பேரமோ இல்லை ஏதோ டீலிங்கோ முடிச்சு ஸ்மூத்தான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஸ்மூத்தான பதவியேற்புக்கான வழிவகை செஞ்சிருக்கலாம். காங்கிரஸ் முந்தி கூட்டு போனதுனால மொத்த கட்சிகளும் ட்ரிகர் ஆயிருக்கு. இவர் கால் வச்ச இடமெல்லாம் கட்டமன் ஆயிருமாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸ் கால் வச்ச இடம், காங்கிரஸ் இருந்த இடம் வளர்ந்ததாக வீழ்ந்தத வரலாற்றில் பூகோளத்தில் இல்லை புவியியல்ல எங்கேயுமே செய்தி கிடையாது. காங்கிரஸ் கால் வச்ச இடம். இப்போ அதான் எல்லாம் சொல்லுங்க, காங்கிரஸ் ஒருவேளை போகாமல் இருந்திருந்தா நேற்றே விஜய் அவர்களை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைச்சிருப்பாரு. இன்றைக்கு நேரு உள் விளையாட்டரங்கில் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருப்பார். விஜய் அவர்கள் பதவி ஏற்கணுங்கிறது நம்முடைய எண்ணமா இருக்கலாம். ஏன்னா பெரும்பான்மை தத்துவத்தின் அவர் தான் பதவி ஏற்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுக்கான சூழலை ஒட்டுமொத்தமான ஊடகங்களும் உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய லாப தேவைகளுக்காக மாற்றி விளையாடி கொண்டிருக்கிறது. நேற்றே விஜயனுடைய பாதுகாப்புகள் அந்த கான்வாய் திரும்பி பெறப்பட்டுச்சு. நேற்று பட்டினப்பாக்கம் வழியில ஒரு பனையூர் பட்டினப்பாக்கத்துக்கு போயிட்டு இருக்க வழியிலேயே பாதி வாகனம் திரும்பி போயிட்டாங்க, கான்வாய் திரும்பி பெறப்பட்டுச்சு ஊடகங்கள் போடுறாங்க. தமிழக வெற்றிகள் தரப்புல கான்வாயெல்லாம் திருப்பி அனுப்பல, நாங்களா தான் கான்வாய் வேண்டாம், நாங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கான்வாயை வாங்கிக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கான்வாய் திருப்பி பெறப்பட்டது உண்மையா இல்லை கான்வாயை விஜய் திருப்பி அனுப்பிச்சது உண்மையா? கான்வாயை ஏன் இப்போ விஜய் திருப்பி அனுப்பிச்சாரு? 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 4ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து கான்வாய் கொடுக்குறாங்க சாயந்தரத்துலேருந்து. அப்போ ஒரு முதலமைச்சர் ஆகலை, அப்போவே கான்வாய் திருப்பி அனுப்பிச்சிக்கலாமே, நான் முதலமைச்சர் ஆன பிறகு கான்வாய் வாங்கிக்கிறேன், பாதுகாப்பு வாங்கிக்கிறேன்னு. கான்வாயை மட்டும் திருப்பி எடுத்துருந்தா பரவாயில்ல. விஜய் வீட்டு வாசலில் ஒரு பரிசோதனைக்கு ஒரு எந்திரம் வச்சுருந்தாங்க பனையூர் அலுவலகத்தில், அதை தூக்கி போயிட்டாங்க. பேரிகார்டு வச்சுருந்தாங்க, அதையும் தூக்கி போயிட்டாங்க. பேரிகார்டு, பரிசோதனைக்கு வச்சுருந்த கருவி, காவல்துறை, ஏன் எல்லாத்தையும் திரும்பி பெறணும்? நீங்கள் விஜய் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பினால, நெருக்கடினால, இந்த கான்வாயினால பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுது, முதலமைச்சராக பதவியேற்று முழுமையாக வந்த பிறகு இந்த பாதுகாப்பெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு, அதனால தான் கான்வாய் திருப்பி அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா கான்வாயை மட்டும் அனுப்பிச்சிருக்கலாமே. பனையூர் அலுவலகத்தில் இருந்த காவல்துறையும் சேர்த்து அனுப்பணுமா? ஒரு பக்கம் இவங்க சொல்றதை நம்புறதான்னு தெரியல, இல்ல ஊடகங்கள் இல்ல திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு கேம் சேஞ்ச் ஏற்படுது, ஒரு கேம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப திமுகவும் அதிமுகவும் பேசி ஏதோ ஒன்று பண்றாங்க. புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு கேம் இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த கேமுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. நாங்கள் விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக வருவதைத்தான் விரும்புகிறோம், விஜய் தன் பெரும்பான்மை சட்டசபையில் நிரூபிக்கட்டும், விஜய்க்கு 6 மாசம் கால அவகாசம் கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொல்லிட்டார், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஆனா இங்க பார்த்தா சகுனம் சரியில்லையே அப்படிம்பாங்கல்ல. புதுச்சேரியுடைய அதிமுக எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்டா தமிழ்நாட்டில் வெயில் ஜாஸ்தியா இருக்கு, அதனால புதுச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் தங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைங்கிட்ட ஏன்டா என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்க, எதுவும் கேக்கு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்டோம்னா குழந்தைங்க கேட்கும்போது இன்னைக்கு கடைப்புறம் லீவுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்காக. எப்பப்பா எனக்கு துப்பாக்கி வாங்கி தருவேன், எப்பப்பா பென்சில் பாக்ஸ் வாங்கி தருவேன்னு கேட்டா சென்னையில் எல்லா மாலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் அடுத்த வாரம் வாங்கி தரேன், உனக்கு நான் பெங்களூர் போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்ற மாதிரி, குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி அங்கிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வெயில் ஜாஸ்தி, அதனால புதுச்சேரி வந்தாங்க. புதுச்சேரியில் மட்டும் என்ன குழு 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 குழுன்னு ஊட்டியில் இருக்கிற மாதிரி காத்து வச்சுட்டு இருக்கா. இதே வெயில் தான் அங்கே விக்கிரவாண்டியில் அடிக்கிற வெயில், விழுப்புரத்தில் அடிக்கிற வெயில், செஞ்சியில் அடிக்கிற வெயில், திருவண்ணாமலை அடிக்கிற வெயில் தான், சென்னையில் அடிக்கிற வெயில் தான் புதுச்சேரியில அடிச்சுட்டு இருக்கு. கடல் இருக்கு, கொஞ்சம் சாயந்தரத்தில் கொஞ்சம் காத்து வருமே ஒழிய மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க வெயில் ஜாஸ்தி, அதனால இங்க வந்திருக்காங்க. என்ன வெயில்? அரசியல் வெயில், பொலிட்டிக்கல் ஹீட்டு. அந்த ஹீட்டுக்காக அது அவங்களுடைய உரிமை, அவங்க எம்எல்ஏக்களை பாதுகாப்பதும் இந்த ஆட்சி அமைக்கிற வரைக்கும் தங்க வைப்பதும் அவங்களுடைய உரிமை, அதை அவங்க தங்க வச்சிருக்காங்க. ஆனா அந்த தங்க வச்சதுக்கு பின்னாடி தான் டவுட்டே உருவாகுது. எதுக்காக தங்கிக்கிறாங்கன்னா மெட்ராஸ் சிட்டிலே ரொம்ப அரசியல் வெயில் அதிகமாகுது, இங்க கொஞ்சம் குளுமையா இருக்குது, இங்க வந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இல்லைன்னு மறுத்தாலும் புதுச்சேரியில் போய் தங்கும்போது தான் எங்களுக்கு லைட்டாக பக்குன்னு வடிவல் ஓடும்போது கொஞ்சம் ஹெவியாக இழைக்கும், அதனால நான் பிடிச்சிக்கிட்டு ஓடுவேங்கிற மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னப்பா நடக்குது, என்ன நடக்குது? இப்போ விஜய் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது. நான் சொன்னேன், மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் ரியல் பாலிடிக்ஸ், இந்த கேம் மங்காத்தா கேம் தமிழ்நாட்டில் ஆரம்பமாக இருக்குதுன்னு ஆரம்பிச்சிருச்சு.
இது இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு பரபரப்பா இருக்கும். ஊடகத்திற்கு எது கிடைத்தாலும் செய்தி, எதை யார் முந்தி கொண்டு வருவது, தந்தியா, நியூஸ் 18, புதிய தலைமுறையா, இல்லை சாணக்கியாவா, இல்லை ஆதன் தமிழா, இல்லை கலாட்டா பிகைன்வுட்ஸா, யார் முந்தி கொண்டு செய்தியை தருவங்களை போட்டி போட்டுக்கொண்டு எல்லா தகவலையும் சமூக வலைதளத்தை கொண்டு கொட்டுறாங்க. உங்களுடைய பரபரப்பு மக்களை பதட்டப்பட வைக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. அந்த பிரேக்கிங்கு 2021 வரைக்கும் போட்டாங்க. 4 வருஷமா பிரேக்கிங் தான். இடைத்தேர்தல் அப்புறம் ஆட்சி கவிழமா பரபரப்பா கொண்டு போனாங்க. அது கொஞ்சம் முடிஞ்சிச்சு, திருப்பி ஆரம்பிச்சாங்க. டேக்கப் ஆகி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பரபரப்பு கிளம்பிச்சு. விஜய் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து பரபரப்பு. மாநாடுக்கு பூமி பூச்சை போட்டாரு, அவர் வெளியே வந்தாரு, அவர் பட்டியலை பார்க்க போனாரு, அவர் பனையூர் போனாரு. ஒரு பரபரப்பு தொத்தி கொண்டு இந்த தேர்தல் முடிஞ்சு கொஞ்சம் நிதானமாகலாம் எல்லாரும் அப்படின்னு நினைச்சா திருப்பி ஒரு பரபரப்பு. விஜய் பதவியேற்பு சிக்கல், ஆளுநர் புறக்கணித்தார், ஆளுநர் அழைத்தார், திமுக பேசிட்டாங்க, எடப்பாடி உதயநிதி பேசிட்டாங்க, சபரீசனும் உதயநிதி எடப்பாடியும் பேசிட்டாங்க அப்படின்னு பரபரப்பை. என்ன இதெல்லாம் பேசிட்டாங்களாம், சொல்லிட்டாங்களாம், யாருக்கும் எதுவும் உண்மை தகவல் தெரியாது. எல்லாமே சோர்ஸ், ரிலையபிள் சோர்ஸ் சொல்றாங்க, நம்பிக்கையான தகவல் சொல்றாங்க அப்படின்னு உருட்டி கொண்டிருக்காங்க. உண்மையான தகவல்கள் எதுவா இருந்தாலும் அது அப்படி உண்மையாவே இருந்தாலும் அது தவறானது. பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கிற விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அவர் ஆட்சி செய்யணும். அவர் சொன்னார் சூப்பர் 6, 2500, தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டுப்புடவை எல்லாம் செய்யணும். ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும், பசியற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, தீண்டாமையற்ற, சாதி மத பேதமற்ற, மீனவர் படுகொலை இல்லாது, காவிரி சிக்கல் இல்லாது, முல்லை பெரியார் சிக்கல் இல்லாது, பாலாட்டு சிக்கல் இல்லாது, தமிழர்கள் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இல்லாது, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணி என்னெல்லாம் பண்றாரு. அவருடைய மண்டைக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய என்னது பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி என்னவா இருக்கு, அவருடைய நிர்வாகத்திறன் என்னவா இருக்கு என்பது அவர் ஆட்சி பண்ணாதான் தெரியும்னா. 1,70,00,000 பேர் அவர் நம்பிட்டான். அவர் நம்பினவனுக்கும் நம்பாதவருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்ப இந்த 1,70,00,000 பேர் நம்பியதற்கு அவர் என்ன மாதிரியான நிர்வாகத்தை பண்ண போறாரு, எப்படி IPS IAS ஆபீஸ்ல எப்படி கொண்டு வர போறாரு, லஞ்ச லாவணியத்தை எப்படி ஒழிக்க போறாரு என்பதை அவர் பண்ணாதானே தெரியும். பண்ணாமலேயே வராமலேயே தடுப்பது என்பது அது ஜனநாயக முரணு, மக்களாட்சிக்கு எதிரானது, பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானது. அதனால ஆளுநர் அவளை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க வைத்து அவர் முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய சட்டசபையும் அவருடைய அமைச்சரவையும் வரணும். வந்த பிறகு அவர் செய்யற தவறுகளை நாம் கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வரும் முன்னாடியே தடுப்பது என்பது அது ரொம்ப தவறானது. இறுதியா ஒண்ணு, நான் இந்த ஒரு 10 நாள்ல எப்படி வச்சாலும் ஒரு 2000-3000 பேர் சந்திச்சிருப்பேன். பொதுவான நபர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும். யாரை கேட்டாலும் யாருங்க அவருக்கு ஓட்டு போட்டது, யாருங்க அவருக்கு ஓட்டு போட்டதுன்னு கேட்குறாங்க. நான் தெரியாம இருக்கிறேன், யார் தான் ஏன் ஓட்டு போட்டீங்க? யாரை கேட்டாலும் ஓட்டு போட்டோம், ஆனா அவர் முதலமைச்சர் ஆகலாம் ஓட்டு போல, ஒரு வெல்கம் ஓட்டை போட்டு விட்டோம். என் குடும்பத்திலே போட்டிருக்காங்க, ஆனா அவர் முதலமைச்சர் ஆகணும் போடலங்க. சில அதிகாரிகள் கிட்ட நாங்களும் தாங்க போட்டோம், ஆனா முதலமைச்சரா வருவாருன்னு நினைக்கலங்க, முதலமைச்சர் அவர்களும் போகலைங்க, இவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு நாங்க போடலங்க. ஒரு வெல்கம் ஓட்டு, சரி ஒருத்தர் வந்திருக்காரா, புதுசா வந்திருக்காரா, ஒரு மாற்றமே, ஒரு சினிமா துறை வந்திருக்காரு, அதிமுகக்கு மற்றவர் புதுசா ஒருத்தருக்கு போடுவோம்னு போட்ட மொழிய இவர் முதலமைச்சரா வர்ற அளவுக்கு போடலன்றாங்க. அப்ப யார் தான்ப்பா போட்டு இப்படியே நினைச்சு எல்லாரும் போட்டிருக்காங்க. முதலமைச்சர் வரமாட்டாரு, சரி ஒரு 10-15 சீட் எடுப்பாரு, ஒரு 20-25 எடுப்பாருங்க அப்படின்னு எல்லாரும் மொத்தமா போட்டு இந்த தண்ணியில மோர்ல தண்ணியில சொன்னா எல்லாரும் கலப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் கலந்து விட்டு மொத்த குடமும் தண்ணி குடமா மாத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, சமூக வலைதளங்கள் நிறைய அன்பர்கள், நண்பர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், பொலிட்டிக்கல் அனலைஸ்ட் இவங்கெல்லாம் நிறைய அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அதாவது நாம் தமிழ் கட்சி இப்படி பண்ணியிருக்கலாம், நாம் தமிழ் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், நாம் தமிழ் கட்சியில் இது நடந்திருக்கலாம், சாட்டை துறைமுகனால தான் இது நடந்துருச்சு, இவர் இப்படி பேசுறதுனால தான் இது நடந்துருச்சு அப்படி. விஜய் அவர்களை நான் பேசியதுனால விஜய் ரசிகர்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடலை. விஜய் அவர்களை நான் பேசாமல் இருந்தால் விஜய் ரசிகர் பூரா நாம் தமிழ் ஓட்டு போட்டிருப்பாங்களா? ஐயா ஸ்டாலின் பேசவே இல்லையே விஜய் அவர்களை, அப்புறம் அவர் தோத்து போனாரு. ஐயா பெரிய கருப்பன் தோத்து போனாரு, விஜய் அவர் பேசினதே கிடையாது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் 30 பேர் தோத்து போனாங்க, யாருமே விஜயை பேசவே இல்லை. எப்படி தோத்து போனாங்க? சரி அவங்களா தப்பு பண்ணாங்க, தோத்து போயிட்டாங்க. நாம் தமிழ் தோத்ததுக்கான காரணமே விஜயை பேசுனதுனால தான். கடந்த 2016 2021 வரைக்கும் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணேன். அப்ப திமுக ஆளுங்கட்சி கிடையாது, ஏன்னா திமுக ஆளுங்கட்சியா வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது, வந்தா இதெல்லாம் நடக்கும்னு தெரியுது, அதனால விமர்சனம் பண்ணோம். இப்போ இது நடக்க போகுதுன்னு தெரியுது,
ஒரு கட்சியின் தலைவன் சொல்லாம நம்ம செயல்பட போறது இல்லை. கட்சியின் தலைவருக்கு தெரியும் நான் என்ன வேலை பார்த்திருக்கேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏன் நான் பேசுறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அங்க ஆளாளு உட்காந்துக்கிட்டு அறிவுரைகள், இது இப்படி பண்ணிருக்கலாம், இது அப்படி பண்ணிருக்கலாம், இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி இந்த அறிவுரைகள் எல்லாம் நீங்க சொல்லியிருந்தா, தேர்தல் களத்துல வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேர்தல் முடிந்து விட, அதாவது வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள், தோற்றுவிட்டால் வீண் முயற்சி என்பார்கள். நாம் தமிழர் கட்சி 100 விழுக்காடு உழைப்பை களத்தில் போட்டது. ரத்தத்தை வேர்வையா சொட்டுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. ஆனாலும் ஒரு நாயக பிம்பத்துல, திரை பிம்பத்துல விஜய் அவர்கள் வந்தாருன்னு சொல்லி மொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் வாக்கு பரவலாக அவருக்கு விழுந்திருக்கு. இதை தாண்டி நாம் தமிழ் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி, மக்களுக்கான போராட்டத்தை முன்னிறுத்தி 100 மடங்குல 200 மடங்கு எழுந்து வரும் காலத்தின் தேவையாக தமிழ் தேசியம் இருக்கும். ஆனா சமூக வலைதளங்கள்ல இந்த அன்பர்கள், நண்பர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், அந்த கருத்தியலாளர்கள்லாம் கொஞ்சம் நிறைய கருத்துக்களை பதிவு பண்றீங்க. எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி